போய் 4 நாளுக்கு வெள்ளை வெத்தலை வாங்கிக்குவாங்க. 4 நாளுக்கு வெள்ளை வெத்தலை வாங்கிக்குவாங்க. அவன் இப்படி தலையை சொல்லிட்டு நீதான் போக மாட்டேன். உங்களுக்கு தெரியும் ஐயா ஐயா என்னடா சொல்லி தொலைடா, நான் பச்சை வெத்தம் தான் ஐயா பார்க்கிறேன். நான் வெள்ளை வெத்தம் பார்த்ததே இல்லை. அது நீ போய் வெள்ளை வெத்தம் வாங்கிக்கலாம் சொல்லி சரி நான் உங்களுக்காக போய் அங்க வெள்ளை வெத்தம் வாங்கிட்டு வரணும். அவன் அன்னைக்கு பார்த்தேன். ஓ இன்னுமே வெத்தலை வாங்கி கொடுக்கறத கூட நான் உட்காரா இருக்கணும். பச்சை வெத்தலை வாங்கிட்டு வரான்னு சொன்னாதான் வாங்கி கொடுவான். வெள்ளை வெத்தலை சம்பளம் அப்படின்னு பேரெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆமா இப்படி எல்லாம் இருக்கிற மாணவர்களுடைய 96 நாட்களுக்கு நான் பாடம் கிடையாது பாருங்களேன். மறுபடியும் என்னுடைய மாணவர்கள் அசாத்தியத்துவாங்க. சாதாரண அவங்க நைட் கிளாஸ் ஒன்று நடக்கும். நைட் கிளாஸ் படிச்சிருக்கீங்களா? உங்க சைட்டு 99 நைட் கிளாஸ் இல்லையா? யாரு ஓவியரா? ஓவியர் தான். அவங்க லேப்ல இருந்தார். 4 மணிக்கு மோட்டர் போட்டு எல்லாத்தையும் குளிப்பாட்டி போய் படிக்க சொல்லி ராத்திரி 10 மணி வரைக்கும் இப்படியெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தணும். நான் வேக்காட்டுக்காரன் அங்கே மனம் படிச்சிருக்கோம். அப்படியே போய் 10 மணி வரைக்கும் நானும் படிச்சு கிடப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன வசதியா இருக்கிறது, இன்றைக்கு ஒசூர்ல இருக்கிற வசதியில் 1001 மடங்கு கூட ஒசூர்ல இல்லை. ஆனால் எனக்கு தெய்வமாக தெரிந்தது அந்த மல்லுப்பட்டி. நேச்சுரல் கார்டு எவ்வளவு தெரியுமில்ல? ஒசூர்ல பிளஸ் கட்டி வச்சிருந்தாங்க எல்லாரும். வெஸ்டர்ன் டைப்பா இருந்தது இல்ல. விடியா 2 மணிக்கு எங்க சோழக்காடு இருக்குதுன்னு போகணும். பொம்பளைங்க நான் ஓய்வு பட்டாய வரைக்கும் நடந்து போவேன். அந்த வசதி இல்லாத நேரத்தையும் ஒரு வசதியுடைய ஊராக இந்த மல்லுப்பட்டி நான் கருதினேன். அதனால்தான் ஓரளவுக்கு நாங்க முழு சர்வீஸையும் பண்ணிட்டு நாங்க போனோம். இந்த தன்னலம் என்னுடைய அருமை மாணவர்கள் அசாத்தியம். ஓவியர் எப்ப தூங்குவான்னு பார்த்துட்டு 10 மணிக்கு மேல சாதாரண மாணவர்கள் வீட்டுள்ளாரு. அதுக்கு மேல 2 பேர் செல்வான். கிணத்து பக்கத்துல போய் மரம் ஏறி தேங்காய பறிச்சு கீழே போட்டா ஓவியர் எடுத்துட்டு வந்துடுவார். அதனால பல்லுல கட்டிட்டு கீழே இறங்கி வந்து பட்டு தோட்டம் அங்க போய் அந்த தேங்காய எதெல்லாம் இருப்பாங்க அவ்வளவு திறமையுடைய தேங்காயை உச்சு பண்ணி நான் அங்க விட்டு வந்துடுவான். கடைசியில ஓவியர் போனாருன்னா எந்த நாயிலோ தேங்காய் இவங்களெல்லாம் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு இடத்துல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னான், ஐயாவினுடைய காலையில் படாத இடம் மல்லுப்பட்டியில் இல்லைமா. பெருமையே சொல்றான், காலையில் படாத இடமே கிடையாதுன்னா இடம் ஒண்ணு நான் காம்பவுண்ட் செவிலியே சுத்தது கிடையாது. தென்னை மரத்தை நான் ஏறதே கிடையாது. தண்ணி ஊற்றுங்க 64 இருந்து தேங்காய் நான் காலைக்கு இந்த 2 இடம் தான் எனக்கு காலைக்கு படாத இடம். அந்த இடம் தான் நாங்க பார்த்துக்கோங்களேன். நம்ம உள்ள ஐயாவுடைய காலைக்கு படாத இடங்கள் இப்படி இது மாதிரி மாணவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டது யாராலும் சொல்லிட்டு இருந்தா நான் சொல்லிக்கிறேன். என் பையன் போட்டு அதனால அந்த 1964 காலை வைத்தவுடனே அங்க குட்டி சுவரும் கூரை பட்டாயம் தான் அன்றைய கூரை பட்டாயம் தெரியாது.
இருந்து ஒரு கூறப்பட்டாயிரம் நாங்கள் செய்வது லேபர் சார்ஜ் யாரும் தரமாட்டோம். கரும்பு வென்றாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துடும். அந்த கரும்பு சாவையை மாணவர்கள் பகுப்பார். இந்த டிராயிங் போயிட்டு இல்லைன்னா ஏதாவது மாதம் போயிட்டு இல்லைன்னா பிஜி போயிருந்தா இங்க இருந்து வந்துச்சுயா 50 பேர் போகணும். எங்க ஆமா பிக்கலி தோட்டம் எங்க சொல்றாங்க அங்கெல்லாம் போய் கட்டி தலைமையில வச்சு இங்கிருந்து போயிட்டு வரணும். அந்த காலத்துல நம்ம அது மாதிரி ஒரு வேலையை செய்யணும். கூட்டா நீயாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சேவ் பண்ணதில்ல. நான் வாரம் 7 நாளும் சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன படி நீ தேதி கூப்பிடியா? அந்த காலம் என்னென்ன வேலையை வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் நாமெல்லாம் இந்த அளவுக்கு நாம் வாழ்ந்துருக்கணுமா? அன்னைக்கு வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டார். பேரண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் முக்கியம். இங்க கடைசியா நான் 164 மாணவர்களோட அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கினேன். 64 அப்ப எனக்கு எதையும் தாண்டி வாலிபால் விளையாடுவே, பேட்மிண்டன் விளையாடுவே, எல்லாம் செய்தி விளையாடு. அந்த வயசுல உள்ள நுழைஞ்சி 95 57 வயது கிழவனாக பள்ளிக்கூடம் அதற்கு தருணமே ஊர் மக்களை சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் முக்கியம். ஒரே ஒரு நிகழ்ச்சி சூடப்பட்டு ஒரு பையன் கூட அந்த பொருள் நடக்கிற இடத்துல தான் நடந்து போகுமே தவிர ஆண்கள் நடத்தல் நடக்கக்கூடாது. பெண்கள் நடப்பதற்கு ஒரு ரோடு, ஆண்கள் நடப்பதற்கு ஒரு ரோடு. பள்ளிக்கூடத்தில் 1 மணிக்கு ஸ்கூல் போகணும்னா 55க்கு 1 மணி அடிக்கணும். அந்த 55க்கு மணி அடித்தவரே முதல் பெண்கள் எல்லாம் போகணும். மறுபடியும் பெண்கள் எல்லாம் போன பிறகுதான் அடுத்த மணி அடிக்கும் ஆட்கள் வர வேண்டும். அதுக்காகவே அந்த வருடத்தில் 2 ரோடு இருக்கும். அந்த ஒட்ட மாதிரி பகுதியில பெண்கள் போகணும், நடுப்பகுதியில் இருக்கிறது ஆண்கள் போகணும். அதில் மாறி கூட லீவ்நாளில் வந்தா கூட அந்த பையன் கிட்ட போகணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங். பள்ளிக்கூடத்துல எந்த குற்றமும் நடக்காது. அப்படி ஏதாவது நடந்தாலும் பெற்றோர்கள் வரமாட்டாங்க. அது ஒரே ஒரு சொல்லி என்னுடைய பேச்சு. ஒரு பையன் பிரேயர் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளோட இதில் டிசிப்ளின் கமிட்டி மெம்பர் 2 பேர். ஒருத்தர் வேலை இல்லாதவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஆடம் இல்லாதவங்க. யார் 2 பேர்? டிராயிங் மாஸ்டர் பிஇபி. இவங்களுக்கு என்ன நோட்ஸ் எழுதுறாங்களா இல்லை ஒரு பாடம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேரும் டிசிப்ளின் கமிட்டி மெம்பர். ரங்கசாமின்னு ஒருத்தர் பாவம் இல்லை பாவம் பிஇபி நல்லா வீட்டில் கிட்டலாம். அவர் ஸ்கவுட்டு மாஸ்டர். ராத்திரியில் சில நாளைக்கு அந்த இதை போட்டுக்கிட்ட ஸ்கவுட் ட்ரெஸ்ஸை பசங்களுக்கே தெரியும். லாரி நிறுத்துவார் ஸ்கவுட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்ட. இது என்னடா மார்க்கெட் ஸ்டேஷன் போலீஸ் இங்கே நிற்குதுன்னு அவனும் நிறுத்திக்குவான். இவரால் ஏறி ஆண்டூர் கிட்ட எங்க இருக்குது ராசிபுரம். ஆமா, அங்கதான் போய் அவர் இறங்கணும். உடனே அவன் பத்தியமா டீக்கடை கண்டெடுத்துல டீயை வாங்கி கொடுத்து புரோட்டா வாங்கி எல்லாத்தையும் எழுதிட்டு நேரம் ஆண்டூர் கிட்ட போய் இறங்கி 2-3 முட்டை எடுத்து இந்தாங்க ஐயா வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க ஐயான்னு அந்த ஸ்கவுட் அப்புறம் அந்த பிஇபி டிசிப்ளின் கமிட்டி மெம்பர். ப்ரேயர் நடக்குதுன்னா நான் கேட்டு வந்துடுவேன். எனக்கு எப்பவுமே அடிக்கோல் எது தெரியுமா? இந்த சொரம் ஓடுறாங்கல்ல பானம், அதுக்கு ஒரு குச்சி சின்னதாக வச்சுப்பாங்க. அதையா
பையன் அதை என்கிட்ட தான் கொண்டாந்துருப்பான். அடி வாங்குறதா இருந்தால் அதில் சின்னதாக இருக்கும். ஆமாம், அதை வச்சுட்டு நான் கேட்டில் நினைப்பேன். கேட்டில் ஏன் நிற்கிறதுன்னா, லேட்டாக வர பசங்கள்லாம் திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிடுவான். ப்ரேயர் முடிகிற வரைக்கும் அவனை இருந்து மறுபடியும் அவனை ஓடி படித்தா அவர் 10 குடம் தண்ணி எடுத்து ஊத்துறா. அதுதான் பனிஷ்மெண்ட். நல்லதுக்கு நல்லதான் இருக்குது. அவனை தண்டனை கொடுக்கறதுக்கு தண்டனை. அவர் அது பின்னாடி அது வரைக்கும் நான் கேட்கல. அதெல்லாம் வரிசையா எல்லா டீச்சரும் சந்திரா டீச்சரும் ஒரு நாள் பிஹெச்டி பஸ்ல விட்டு இறங்கி வராங்க. அவங்க எதெல்லாம் தான் சொல்லுங்க. ஆகவே நம்ம சொல்றாங்க அந்த வார்த்தை பார்வை சரியில்லை இது ஒன்று ஐயா பார்வை சரியில்லை அப்படின்னாங்க. அதை நான் பல முறை நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு சம்பளத்துக்காக வேலை செய்யறது ஆணி வேறாக நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி சொல்றேன். பிரேயர் நடந்து போதா அப்போ இந்த ரங்கசாமி பிஹெச்டி இருக்காரு. நல்லா மோட்டாவா இருப்பாரு. நல்லா இது வச்சிருப்பாரு விசில். அந்த விசிலுக்கு இந்த கயிறு இல்லை, இந்த வாலிபால் வாயை தைக்கிறதுக்கு லேஸ் வச்சிருப்பாங்கல்ல தோடு. நேற்றுனா ஒரு 10 கிழிச்சு வச்சிருப்போம். ஆபீஸ்ல நிற்கும் பிஹெச்டி அந்த பண் தைக்கிறதுக்கு. அதை எடுத்து அந்த இதெல்லாம் முடிச்சு போட்டு எப்பவும் அதான் அடிக்கிறது. இதுல அந்த வாரம் அப்படி யூனிவர்ஸ் போகும்போது ஒரு பையனை கூட்டாடி ஏன் அடித்தாரு என்ன அடித்தாருன்னு யாருக்குமே தெரியல. கையில இந்த அவன் இன்டர்வல் வந்தது. நான் உட்காந்து எனக்கு எங்க சீட்டுன்னா ஆபீஸ் சீட் இல்லை, வெராண்டாவெல்லாம் சீட்டு. ஒரு ஃபோல்டிங் டேபிள் இருக்கும், எனக்கு போட்டிருப்பாங்க. ஒரு எஸ்ஐ தான் நான் மடிச்சால் உட்காந்து யாரோ எஸ்எல்சி பாஸ் பண்ணதுக்கு ஒரு எஸ்ஐ தேர்வாங்க. அதில் உட்காந்து இந்த பையன் இன்டர்வல் வந்தது, ஓடி போயிட்டான். ஓடி போனோடனே எனக்கு சந்தேகம், சரி ஒரு பெரிய குரலி வரப்போகுது. அதனால நான் என்ன காரணத்தை கொண்டும் நீங்க ஆபீஸ் ரூட்டோ பேப்பர் ரூட்டோ வெளியில வரவே கூடாது. எது வந்தாலும் சமாதானிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உட்காந்து கரெக்டா நின்றோட போனா 4 மணி நேரத்தில் அவங்க அப்பனை கூட்டி போகணும். வந்த உடனே என்னை பார்த்துட்டான். நன்றி உட்காந்து உடனே செருப்பாங்க விட்டான். எங்க ரோட்லயே மேல் இருந்தது எடுத்து ஏன்னா எனக்கு அவ்வளவு மதிப்பு விட்டான். அப்படியே கண்டு நான் அப்படி குருவி போய் அந்த பையனை என்னங்க வந்தது. ஏன்னா நான் எப்பவுமே ப்ரெஷரை நம்ம ஆசிரியர்கள்லாம் சொன்ன மாதிரி ப்ரெஷரை ஹெட்மாஸ்டர் வரைக்கும் போகாது. எப்பவுமே பண்ணிக்கும். என்னப்பா ஐயா ஐயா என்ன காரணத்தை சொல்லு. என்ன ஐயா பையன் கைய பாருங்க, அது விலகி போய் ரத்தம் இருக்குது. அதனால நான் புத்தகம் சொல்றதுக்காக நான் இங்க வரல. அவன் சொல்றான் பாருங்க டிவி, அவன் புத்தகம் சொல்றதுக்காக நான் வரல. எங்க பையன் என்ன தப்பு பண்ணான், இந்த அடி அடிச்சீங்கன்னு கேட்கறதுக்கு தான் வந்தனே தவிர நீங்க அடித்தது தப்புன்னு சொல்றதுக்கு வரல. சாமி சாமிங்கிறான் வேற. உடனே நான் முதல்ல 2 சாமி இந்த பையன் போன உடனே கேட்டு வச்சுட்டேன். ஏன்டா என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க. உடனே அவர் சொன்னாரு, கேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது, பாய்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அங்க இருந்த ஒரு கல்லை இந்த பையன் எட்டி வைத்தான். இந்த கல்லு அங்க இந்த ரத்தம் வந்து அந்த பொண்ணு கீழே பார்த்து தொடச்சிக்கிட்டே போச்சு. அதை பார்த்தேன். பார்த்த உடனே
இவன் மேலே எனக்கு கோபம் வந்தது, நான் அடித்தேன். சரி, நாம் பெரியசன் தெரிஞ்சுட்டோம், நமக்கு ஒரு கோவில் கிடைச்சிச்சு, ஒரு பாயிண்ட். உடனே அவங்க அப்பா கிட்ட அவர் குறுகிய மனுஷன் குறுகிட்டு தானே கேட்கிறாரு, என்ன நடந்தது, ஏது நடந்தது, எதுக்காக ஆச்சுன்னு, என்ன தப்பு அது மாதிரி பண்ணான். உடனே நான் இந்த ஸ்கூல்ல காரண காரியம் இல்லாமல் ஒருத்தருக்கு தண்டனை வரான். ஏதாவது தப்பு பண்ணாதான் தண்டனை வரும். இந்த மாதிரி ஒரு பையன் கல்லெடுத்து வெட்டி உதைச்சி ஒரு பொட்டப்பில் கால் மேலே விழுந்து அது ரத்தம் வந்துடும். உங்க பொண்ணுக்கு அது மாதிரி நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட டீலிங் பண்ணேன். உடனே அவர் இந்த ரத்தம் ஒழிக்கிட்டே இருந்தது, அட்லியை போட்டு அந்த பையனை சாத்துறாரு. ஏன்னா எப்படியாப்பட்ட பள்ளிக்கூடத்துல எந்த வாரியார்கிட்ட பாடம் கொடுக்கிற இது மாதிரிலாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஏன்னுட்டு என் எதிரிலேயே அந்த பையனை சாத்துறேன். உடனே நானும் இப்போ அவர் போய் ஏன் அவனை அடிக்கிறீங்க, இப்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறான், சரி நடந்து போச்சு, உடுக்க நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட ஒரு மன்னிப்பு. ஏன்னா காரண காரியம் இல்லாமல் மல்லுப்பட்டியில் நடக்கவே நடக்காதுங்கிற தைரியத்தில் தான் நான் கொண்டாந்து சேர்த்தவங்க. பள்ளிக்கூடத்துல 1050, நான் ரிட்டையர் ஆகும்போது 1050 ஸ்ட்ரென்த்து. இவ்வளவு நான் தான் அட்மிஷன் டீல் பண்றது, அட்மிஷன் நான் தான். பிடிஏ 2 பேர் உட்காந்து இருப்பாங்க, ஃபார்மாலிட்டி ஒரு ஐயர் ஒரு கவுண்டர், நான் தான் அட்மிஷன் போடுறது, எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இங்க அந்த மாரநெல்லி போற இடத்துல ஒரு ஊர் இல்லப்பா, மாரநெல்லி போற கௌசல் பற்றி வேளாண்மைலாம் தாண்டி புதூரா, புதூர் எங்க இருக்குது, மாரநெல்லி பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து கொண்டாந்து நீங்க சேர்த்தான். அவங்கெல்லாம் நான் அட்மிஷன் போட மாட்டேன். கோழியூர் எங்க இருக்கு, கோழியூர் எஸ்ஏ பஸ் சேகர், முருகன், அந்த செல்வராஜ், அவங்க குடும்பமே எங்க தான் படிச்சு எஸ்பிஐ பொண்ணுங்கெல்லாம் கொண்டு சேர்த்துறாங்க. நான் சொல்றது ஏங்க இப்பெல்லாம் பிள்ளைங்க உட்கார்றது மரத்துக்கடியில் தாங்க உட்கார வைக்கிறோம், இடமே கிடையாதுன்னா நீங்க தான் அடிச்சு பாடம் சொல்லி தரீங்க. பாருங்க சர்டிபிகேட், நீங்க பாடம் சொல்லி தரதுல அடிச்சு பாடம் சொல்லி தரீங்க. அதனாலதான் இங்க பண்ணாங்க. எனக்குன்னு ஒரு சிம்பல் மல்லுப்பட்டி இப்படின்னா இப்படிதான். இந்த கேபி முனுசாமி ஒரு 10th ரீஅட்மிஷன் அனுப்பிச்சாரு. அதே மாதிரி காரியம் பேர்ல கூட ஒரு அவர் ஒரு தடவை லெட்டர் பேட்ல 10வது சேர்த்தீங்க, ஒரு வருஷம் 3 கேஸ். அதே மாதிரி ராயக்கோட்டையில இருந்து ஒண்ணு, அவன் இங்க இருந்து 8வது படிச்சுட்டு தான் அங்க போயிட்டு மறுபடியும் 10வது அட்மிஷன் வரான். சீனிவாசன் அங்க ஹெட் மாஸ்டர், ரொம்ப டேலண்ட். மீட்டிங்லாம் உட்காந்துட்டாரு, அப்படி பேசுவார். அவரு இங்க அனுப்பிச்சாரு. தமிழா இருப்பான், அவங்க சீனியர் ஐயர் தமிழா இருப்பான், போய் முதல் அட்மிஷன் தரீங்களான்னு கேட்டுட்டு வாங்க, நான் டீச்சர் தரேன்ட்டார். அதனால அவரு டிஓ வரைக்கும் போயிட்டாங்க. இங்க 2 இது வந்துடுச்சு. இப்படி கேட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட பண்ணாரு. என்னுடைய பார்ட்டி 10th டைரக்ட் அட்மிஷன் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் போடவே கிடையாது. ஏன்னா அங்க 9வது வந்து 20, 15 வாங்கி 10வது வந்திருப்பான். அங்க செல்லாத காசை நாங்க இங்க செல்ல வைக்கணுமா, பர்சன்டேஜ் யார் குறையும். அதனால அட்மிஷன் போடவே மாட்டேன். இன்னொரு கிளாஸ் நடந்தேன், சப்ளிமெண்டல் ஸ்டூடெண்ட் நான் இங்க சேர்த்தவே மாட்டேன். சப்ளிமெண்டல் தெரியுங்களா, 10th ஃபெயில் ஆகி மறுபடியும் பண்ணாங்க 1000 ரூபா 2000 ரூபா டொனேஷன் கொடுக்குறீங்க ஐயா போட்டுன்னா எங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறீங்க பர்சன்டேஜ். சப்ளிமெண்டல் போடவே மாட்டேன். அந்த மாதிரி தான் இந்த பள்ளிக்கூடத்துல நான் பணியாற்றி சம்பளத்துக்காக தான் பணியாற்றினேன். அதுதான் முக்கியம். ஏதோ
ஏதோ என்னால் முடிந்ததை செய்யணுங்கிறதுக்காக செஞ்சேன். என்னுடைய குடும்பம் சாதாரண குடும்பம், ஏழை நெசவாளி குடும்பம், கைத்தறி. 3 பிரதர். ஹரி கேட்டாரு, ஈபில இருந்த பிரதர் எங்க இருக்காரு? ஈபில அவன் ஏடியா இருந்து வடிவேல்னு அவன் தரும் செட் ஆயிருக்கான். எனக்கு கீழே 4 வருஷம் சின்னவன். இன்னும் ஒரு 4 வருஷம் சின்னவன். பழைய காலத்து 8 இன்ஜினியரிங் கல்லூரி தமிழ்நாட்டில் இருந்த பொழுது பிஹெச்டி டெக்னாலஜில பிஇ படித்தான். மறுபடியும் எம்இ படிக்கணும்னு ஆசைப்பட்டான். இங்க டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இருந்து அங்கே எம்இ படித்தான். எம்இ படிக்கிட்டு இருக்கும் போதே கேம்பஸ்